வணக்கங்க. 15/3/25 யூடியூப் ஷார்ட்ஸில் நீங்கள் பார்க்குறது 3 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறீங்க. ஒரு தேனி மறை சினை மாடுங்க, ஒரு பழைய வர்க்க காங்கேயம் கொம்போட்டமான மாடுங்க, ஒரு புங்கனூர் குட்டை மாடு என 3 விற்பனை பதிவுகள் ஒரே பதிவில் இருக்குதுங்க. முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க கடைப்பல்லுங்க, இரண்டாவது ஈத்துங்க, தேனி மறை சினை மாடுங்க. கண்ணு போடுறதுக்கு இன்னும் ஒரு 20 நாள் டைம் இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க. தலையீத்துலேயே 2 லிட்டர் கறவை கறந்ததுன்னு மாட்டினுடைய உரிமையாளர் சொல்லியிருக்காங்க. தேனி காலைக்கு தான் இனச்சேர்க்கையும் பண்ணியிருக்கிறாங்க. ஈத்து ரெண்டாவது ஈத்து, பல்லு கடைமுளைப்பு, சினை 9 மாதம், கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம், சுழி சுத்தம்ங்க. தேனி மறைமாடுகள் இந்த மாதிரியான குணமான மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் விற்பனை பதிவுகளில் ஒரு 5-6 வருடங்களில் ஒரு 2 மாடு 3 மாடு தான் நம்ம போட்டிருக்கிறோம். அதனால் உங்களுக்கு நல்ல தரமான தேனி மறை மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 38,000 ரூபாய்ங்க. ரெண்டாம் நீத்தானுங்க, இளம் மாடு, நல்ல மடிகால் சுத்தம்ங்க. இந்த மாதிரியான மாடுகள் தேனி மறை மாடுகள்லாம் மேய்ச்சலுக்கு அதிகமாக போகும். அப்படிங்கிறதுனால தான் இதனுடைய பாலில் மருத்துவ குணம் நிறைந்த கூறப்படுதுங்க. அடுத்த விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது 5வது ஈத்து காங்கேயம் பழைய வர்க்க மாடுங்க. மயிலை செவலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டு ஒரு 20 நாள் தான் ஆகுதுங்க. நம்ம தான் சினைக்கே சேர்த்தணுங்க. ஹீட்டில் இருந்து நம்ம காலை போட்டிருக்கிறோம். செவலை காலை நம்மகிட்டே 6 பல் காலை இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாமுங்க. நல்ல குணமான மாடுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. கறவைத்திறன் ஒரு 3 லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்கும். வால் நிலம் கூட்டுற மாதிரி இருக்கும். கொம்பு ஒவ்வொரு சைடும் 2.5 அடிக்கு மேலே இருக்குங்க. விற்பனை விலை பார்த்திங்கன்னா 32,000 ரூபாய்ங்க. பழைய வர்க்க காங்கேயம் மயிலை மாடு, ஈத்து 5வது ஈத்து, காலை செவலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. விற்பனை விலை 32,000 ரூபாய்ங்க. அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதுங்க. 100 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா ஜாயிண்ட் வாடகையும் ஏற்படுத்தி பாதுகாப்பாக வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, கழுத்து கட்டி எல்லாம் புதுசு போட்டு கொண்டு இறக்கி கட்டுற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க 4ஆம் நீத்து புங்கனூர் குட்டை மாடுங்க. கறவைத்திறனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஒரு 2.5 லிட்டர் கறக்கக்கூடிய மாடு. புங்கனூர் சினை ஊசி தான் போட்டிருக்கிறாங்க. இன்னும் சினை உறுதி ஆகலைங்க. மடிக்கூச்சம் இல்லை, உடல் கூச்சம் இல்லை. எங்கே வேணாலும் கைதொட்டு நீவிக்கலாம். பால் ஒரு நாளைக்கு 2.5 ஒரு 4.5 லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்குங்க. மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லைங்க. அதே மாதிரி கறவை யார் வேணாலும் பீச்சிக்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 26,000 ரூபாய்ங்க. பொங்கனூர் குட்டமாடு நல்ல கறவைத்திறனோடு இருக்கக்கூடிய மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செஞ்சு வாங்கலாம். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்ங்க.